வணக்கம். நான் விஜயகுமார். வயர் ட்ரேடிங் ஐடியாஸ் பார்க்குறவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு வந்து 145 ஸ்ட்ராட்டஜியில் ஸ்ட்ரைக் எதுவும் நான் எடுக்கல ஆக்சுவலி. மத்தியானமாக 1:30க்கு வந்து 145 ஸ்ட்ராட்டஜி எடுத்திருந்தேன். 20 பாயிண்ட்ஸ் டார்கெட்காக கிடச்சிது. அண்ட் நிறைய பேரும் எடுத்திருக்கீங்க நீங்களுமே. அண்ட் நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. ஓகே, அந்த 1:30க்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. சேம் ப்ராசஸ் தாங்க. 9:30க்கு என்ன பண்ணுறோமோ அதே தான் 1:30க்கும் பண்ணுவோம் நம்ம. அதே போல் ஆனால் என்னென்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுவோம். ஓகே, மார்னிங் செலக்ட் பண்ணதையே மத்தியானம் யூஸ் பண்ண மாட்டோம். நிறைய முறை என்னென்னா அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிடைக்கும் நமக்கு, அது வேறு விஷயம். பட் கிடைக்கலன்னா புதுசாக தான் நீங்கள் பார்க்கணும். அதில் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதே தான் வந்து 11 o'clockக்கும் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 டைமிங்ஸில் தான் வந்து எடுக்கிறோம். ஆனால் இது 3த்துக்கும் உங்ககிட்ட செப்பரேட்டாக கேபிட்டல் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். ஒரே கேபிட்டல் தான் இருக்குது அப்படின்னா தயவுசெய்து மார்னிங் மட்டும் எடுங்க. இல்லைன்னா ஆஃப்டர்நூன் மட்டும் எடுங்க. ஏன்னா இந்த 1:30க்கு சூஸ் பண்ணுறது இப்போ கண்டினியூஸ்லி டார்கெட் கொடுத்துட்ருக்கு. ஓகேங்களா? ஆனால் வந்து உங்ககிட்ட தனியாக கேபிட்டல் இருந்தால் மட்டும் செய்யுங்க. தயவுசெய்து ஒரே கேபிட்டல் வச்சு 3த்தையும் எடுக்காதீங்க. ஒரே நாளே உங்களுடைய கேபிட்டல் காணாமல் போயிடும். இன்கேஸ் 2 லாஸ் தொடர்ந்து அடிச்சுதுன்னா. ஓகேங்களா? அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து இன்னைக்கு அந்த 220 கன்ஷாம் டெக்கோடைய ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு நான் யூஸ் பண்ணல. ஓகேங்களா? ரீசன் வந்து என்னென்னா இதுதான் அந்த கேண்டில். இதோடைய ஹை பிரேக் ஆகும்போது நம்ம பை பண்ணணும். அண்ட் இதோடைய லோ பிரேக் ஆகும்போது நம்ம செல் பண்ணணும். இதான். ஓகேங்களா? ஆனால் என்ன இருந்ததுன்னா இந்த சேனல் வந்து நான் ஆக்சுவலி மானிட்டர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். அதில் வந்து கரெக்டாக இந்த சேனலுக்கு வெளியில் இது ஃபார்ம் ஆச்சு. அண்ட் நெக்ஸ்ட் கேண்டில் வந்து என்னென்னா இதோட ஹையை பிரேக் பண்ணிச்சு. அண்ட் அது சேனலில். ஓகேங்களா? இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த இடத்துல ட்ரேடே எடுக்கல. ஐ வாஸ் வெயிட்டிங். இன்கேஸ் கீழே ட்ரேட் கிடச்சிதுன்னா நம்ம எடுப்போம் அப்படிங்கிற இந்த இதில் தான் இருந்தேன். ஸோ இந்த ட்ரேட் நான் எடுத்தேன் ஆக்சுவலி. இந்த ஃபால் ஆச்சு இல்லைங்களா? இந்த ஃபாலை வந்து நான் எடுத்தேன். 80 பாயிண்ட்ஸ் கிட்ட கிடச்சிது. அந்த ஃபாலில் அதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் நான் வந்து ட்ரேட் பண்ணது ஃபியூச்சர்ஸில். அதுக்கப்புறம் இன்னைக்கு இன்னொன்றும் ட்ரேட் பண்ணியிருந்தேன். இன்சைட் கேண்டில். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னது அது இன்சைட் கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு பவர் ஆஃப் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர்து. அவர் ரொம்ப ரொம்ப வருஷமாக நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலி. அண்ட் அந்த ஸ்ட்ராட்டஜி நான் நிறைய முறை பண்ணவும் செஞ்சுருக்கேன் அவரோட இது. ஸோ இதில் வந்து என்னென்னா இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில் இருக்கும். அடுத்த கேண்டில் அதுக்கு உள்ளே இருக்கும். இந்த கேண்டிலோட ஹை லோக்கு உள்ளே இருக்கும். இதுதான் வந்து இன்சைட் பார் கேண்டில். ஓகேங்களா? வெறும் இந்த கேண்டிலில் மட்டும் ட்ரேட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஃபியூச்சர்ஸ்லையோ இல்லை ஆப்ஷன்ஸ்லையோ தே வில் பி ட்ரேடிங் அண்ட் ஒன்லி ஆன் திஸ் செட்டப். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரே ஒரு செட்டப்பை வச்சு நம்ம பண்ணும்போது தான் நம்ம கன்சிஸ்டன்ட்லி ப்ராஃபிட் பண்ண முடியும். அதனால தான் நம்ம 145 விட்டு வேற ஸ்ட்ராட்டஜிக்கு போகாமல் அதையே நான் பிடிச்சி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். மீன்வைல் இது எல்லாமே நமக்கு ஒரு லர்னிங். ஓகேங்களா? சிலருக்கு வந்து 145 செட் ஆகலையா இருக்கும். அவங்க வந்து நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியில் எதையாவது ஒன்றத்தை நீங்கள் சூஸ் பண்ணலாம். நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமானது கிடையாது. ஓகே, ஒரு சிங்கிள் மாத்திரை வந்து எல்லா நோய்க்கும் மருந்து அப்படின்றது கிடையாது. ஒவ்வொருத்தருக்கு ஒரு நாட்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்ம வந்து எப்பயுமே 145 பண்ணுறோம். ஏன்னா அது மொமெண்டம் இருக்க அன்னைக்கு கண்டிப்பாக வேலை செய்யுங்க. ஓகே, எதர் அப் சைடில் போகணும் மார்க்கெட், இல்லை டவுன் சைடில் போகணும். இந்த 2 டைரெக்ஷனில் வேலை செய்யும்போது நமக்கு அது டார்கெட் கொடுக்கும். சைட்வேஸில் இருக்குது ரொம்ப நேரோ ரேஞ்சில் ஆப்ரேட் ஆகும்போது மட்டும்தான் நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கும். பட் ஓவரால் இட்ஸ் எ ப்ராஃபிட்டபிள் செட்டப். ஓகேங்களா? நீங்கள் ஓவரால் அலோகேட்டட் கேபிட்டலை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 20,000 ரூபாய் வச்சுக்கிட்டு நான் மாதம் 20,000 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. மேபி ஒரு மாதம் கிடைக்கும், 2 மாதம் கிடைக்கும், மூணாவது மாதம் 4வது மாதம் தொடர்ந்து அந்த 20,000 லாஸ் கூட ஆகலாம். அப்போ என்ன ஆகிடும்னா திருப்பியும் நீங்கள் பேக் டு ஸ்கொயர் ஒன்க்கு வந்துடுவீங்க. திருப்பியும் நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க, திரும்ப ஒரு 20,000 கிடைக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே வந்து நீங்கள் உங்ககிட்ட கேபிட்டல் இருக்கு அப்படின்னா ஓவரால் அந்த கேபிட்டலுக்கு நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஓகே, இது வந்து சேலரிக்கு மாற்றான ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் எவ்வளோ கேபிட்டல் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கணும். அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க.
ஓகே. ஸோ இப்போ கம்மிங் பேக் டு 145 ஸ்ட்ராட்டஜி. இது வந்து நான் ஃபியூச்சர்ஸில் தான் ட்ரேட் பண்ணுவேன். ஆப்ஷன்ஸில் பண்ணுறது இல்லை. ஓகேங்களா? காலையில் வந்து இது ஒரு பெரிய கேண்டில். ஸோ இவ்வளோ பெருசெல்லாம் வரும்போது என்ன செய்யலாம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒன் 40 பாயிண்ட்ஸ் வந்து இதோடைய இது இருக்குது ரிஸ்க் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? இன்கேஸ் லோ சைட் பிரேக் ஆச்சுன்னா மேலே வந்து ஸ்டாப் லாஸ் வரும். இது வந்து 140 பாயிண்ட்ஸ் இருக்குது. நார்மலாக நான் என்ன செய்வேன்னா 100 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுப்பேன் அண்ட் 100 பாயிண்ட்ஸ் டார்கெட் வச்சுப்பேன் இந்த செட்டப்புக்கு எப்பயுமே. இன்கேஸ் கேண்டிலே வந்து 100 பாயிண்ட்ஸ்க்கு விட கம்மியாக இருந்ததுன்னா அதை எடுத்துப்பேன். கேண்டில் ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னா 100 பாயிண்ட்ஸ்க்கு நான் ஸ்டாப் லாஸ் வச்சுப்பேன். ஓகே. ஸோ இப்படி தான் வந்து நான் இதை ட்ரேட் பண்ணுவேன். காலைல இது பிரேக் அவுட் கிடச்சிது. இந்த பிரேக் அவுட்டில் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிடச்சிதுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிரேக் அவுட்டில் வந்து 100 பாயிண்ட்ஸ் எடுத்தோம். அதுக்கு அடுத்தது வந்து இது சொல்லிட்டேன் நான். ஆக்சுவலி இதில் ரெண்டு ட்ரேடும் நல்லா போச்சு. இது பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸில். ஓகே. அதுக்கப்புறம் நேற்று இன்னொரு நண்பர் சொல்லியிருந்தீங்க ஃபியூச்சரில் வந்து சார்ஜஸ்லாம் ஜாஸ்தி, ஸோ நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸில் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சி இதில் வந்து என்னென்னா கேபிட்டல் வந்து நான் ஆல்ரெடி பிளட்ஜ்டு மார்ஜின் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஆப்ஷன் பையிங்க்கு என்னால் யூஸ் பண்ண முடியாது. கேஷ் தான் வேணும் ஆப்ஷன் பையிங்க்கு. ஸோ வேறஸ் ஃபியூச்சர்ஸ் பையிங்க்கு நான் அந்த மார்ஜினை யூஸ் பண்ணிக்க முடியும். அது ஒன்று. ஓகே. அடுத்தது வந்து என்னென்னா ரிஸ்க் வந்து கம்மிங்க. ஓகே. இது 100 இல்லையா? இது பேங்க் நிஃப்டி 4 லாட்டு. ஸோ 4 லாட்டில் ட்ரேட் பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு கன்சர்னும் இருக்காது. ஓகே. ஈஸிலி ஒரு 10,000 ருபீஸ் கிடைக்கும் 100 பாயிண்ட்ஸ் அப்படின்னா. ஒரு நாளைக்கு ஒரு 2 ட்ரேட் கிடச்சிது அப்படின்னா 20,000 ருபீஸ் கிடைக்கும். மோஸ்ட்லி நான் வந்து 80 பாயிண்ட்ஸில் இருந்தே அதை பார்த்துப்பேன். 80 பாயிண்ட்ஸுக்கு கீழே போகிற மாதிரி இருந்ததுன்னா அது என்ன இருக்கோ அந்த இடத்துல புக் பண்ணிடுவேன் நான். ஓகேங்களா? 100 பாயிண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி டைம் கிடச்சிரும். அந்த 190 95 எல்லாம் வந்துட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா நான் அந்த இடத்துல புக் பண்ணிடுவேன். ஐ வில் நாட் வெயிட் ஃபார் ஆல் 100 பாயிண்ட்ஸு. ஏன்னா நிறைய முறை வந்து 80 பாயிண்ட்ஸ்லாம் ரிவர்ஸ் ஆகும். அதனால நான் 80 பாயிண்ட்ஸையும் கேப்சர் பண்ணிடுவேன். அவ்வளோதான். ஸோ இப்படி தான் நான் இந்த பர்டிகுலர் செட்டப்பை வந்து ட்ரேட் பண்ணுறது. ஸோ இது ரொம்ப நாள் பண்ணாமல் இருந்திருந்தேன். ஆக்சுவலி நம்ம 145 மேலேயே நிறைய ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுலேயே வந்து கொஞ்சம் அடிஷ்னல் கேபிட்டல் போட்டு நான் இது பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து கேபிட்டலில் கொஞ்சம் வேறு ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு டிப்ளாய் பண்ணதுனால கொஞ்சம் அதாவது கேஷ் ஃப்ரண்ட்டில் வந்து இதுக்கு அவைலபிள் இல்லை. அதனால நான் வந்து பிளட்ஜ் மார்ஜின் அது சும்மாவே கிடக்கு. எதர் ஐ ஹாவ் டு கோ ஃபார் ஆப்ஷன் செல்லிங் இல்லைன்னா இந்த ஃபியூச்சர் பையிங். ஸோ அதில் வந்து ஃபியூச்சர் பையிங் அண்ட் செல்லிங்கில் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு இதில் பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா? இதுதான் வந்து இன்னைக்கு நடந்தது. ஸோ இன்னைக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா பேரலல் சேனல் எப்படி வரைகிறது, அதோடைய பிரேக் அவுட்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இது போடுறது வந்து ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? நமக்கு பார்த்தாலே வந்து பேட்டர்ன்ஸ் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். பட் இனிஷியலாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் டேட்டா வேணும். அதனால நீங்கள் வந்து அது மாதிரி பண்ணிக்கங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 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 மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்கு இல்லையா? இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? எத்தனை சேனல் பேட்டர்ன் இதுக்குள்ளே வரையலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஆன்சர் பண்ணுங்கள் அந்த பக்கம். மொத்தம் 4 சேனல் இதுக்குள்ளே வரையலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு சேனலாக பார்ப்போம். மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் நம்ம. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது என்னுடைய ஃபேவரட் சேனல்ஸ், அதனால இங்கே போட்டு வச்சிருக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த ஜாயின் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ஜாயின் பண்ணுறேன் அண்ட் இப்படி முடிக்கிறேன். ஓகேங்களா? ரைட். இது ஒரு சேனல் ஃபார்ம் ஆச்சு அண்ட் ப்ரைஸ் வந்து இப்படியே மூவ் ஆச்சு. இந்த சேனலில் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட்டில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலுக்கு லோவில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இந்த கேண்டிலோடைய லோ வந்து 271. ஓகே. அண்ட் இந்த கேண்டிலோடைய ஹையில் தான் பிரேக் அவுட்டு. ஸோ 314. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 45 பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 50 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ்னால் நீங்கள் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் 1:2 ரேஷியோவில் ட்ரேட் எடுக்கலாம் இந்த இடத்துல. ஸோ அது எப்படி அப்படிங்கிறதையும் காமிச்சிடறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டாப் லாஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து ஓகே. அதுக்கு அடுத்தது 1:2 அப்படின்னா இங்கே 2ன்னு வர வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்
இந்த மாதிரி ட்ரேட்ஸ் எடுக்கும்போது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து என்னென்னா நீங்கள் இப்போ 50 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கிடைக்குதுன்னா 1:1.5 வச்சுக்கோங்க. அதாவது 75 பாயிண்ட்ஸில் எக்ஸிட் ஆகிடுங்க. ஏன்னா நீங்கள் அதிகமான ப்ராஃபிட்ஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா நம்ம ரிஸ்க் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து 50 பாயிண்ட்ஸ்க்கு நீங்கள் 75 பாயிண்ட்ஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போகிறோம். 75 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? 50 பாயிண்ட் ரிஸ்க்கு, 75 பாயிண்ட்ஸு ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? யா, கரெக்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு டார்கெட் கிடச்சிரும். யூ வில் பி வெரி ஹாப்பி. ஓகே. ஸோ இந்த ட்ரேடு இந்த இடத்துல முடிஞ்சிது இந்த சேனலில். ஓகேங்களா? அடுத்தது இப்போ ட்ரேட் வந்து இப்படி போய்கிட்டே இருக்கும். இப்படி போகும்போது நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த இந்த கேண்டில்லாம் உங்களுக்கு தெரியாது அப்போ மார்க்கெட் போய்கிட்டு இருக்கும்போது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல வந்து ஒரு சேனல் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அதையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பீங்க. ஓகே. ஸோ இப்படி அப்சர்வ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரைட். ஸோ இந்த கேண்டில் வந்து இந்த கேண்டிலில் வந்து ஒரு பிரேக் டவுன் நடந்துருச்சு. ஸோ இங்கே வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா? அண்ட் இந்த கேண்டிலோட ஹையில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம் இப்படி போகும்போது. ஸோ ஷார்ட் பொசிஷன் வந்து எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ரைட். யா, இப்போ இது வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அண்ட் இது வந்து ஸ்டாப் லாஸ். ஓகே. ரைட். ஓகே, வருது. ஸோ இது வந்து பார்த்தோம்னா நமக்கு 1 வருது. ஆக்சுவலி 1.5 வரணும்னா இங்கே வரைக்கும் 1.5னா இது வரைக்கும் வரணும். ஓகே. இதில் வந்து என்னென்னா ஒரு சின்ன, அதாவது இந்த பாயிண்ட்டுக்கு கீழே வரணும். ரைட். ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துல இருந்து இது ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த லெவல்ஸ் வரைக்கும் தான் வைக்க முடியும். ஆனால் அந்த லெவல்ஸ் வரைக்கும் வச்சோம்னா நமக்கு ப்ராப்பரான டார்கெட் வர மாட்டேங்குது. ஓகேங்களா? ஸோ இந்த சேனலோடைய பிரேக் அவுட்ல இருந்து நமக்கு என்னன்னா, இந்த சேனல் பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம இதை டக்குன்னு போட்டு பார்த்துக்கணும், வெதர் டு கோ ஃபார் திஸ் ட்ரேட் ஆர் நாட் அப்படிங்கிறது. அட்லீஸ்ட் 1.5%, அதாவது 1:1.5 ரேஷியோலையாவது நமக்கு டார்கெட் கிடைக்கணும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்ஸ் வந்து எங்கன்னா இது ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ வருதுன்னு பாருங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1:1 தான் வருது. இது ஓகே தான். அந்த தைரியத்தில் எடுக்கலாம் நம்ம. பட் என்னென்னா 70 பாயிண்ட்ஸு ஸ்டாப் லாஸ் இருக்குது, 70 பாயிண்ட்ஸ் டார்கெட் பண்ணலாம் நம்ம. இது 1:1 வருது இந்த இது. ஓகே. இன்கேஸ் நமக்கு லக் நல்லா இருந்ததுன்னா இவ்வளோ தூரம் கிடச்சதுனால நமக்கு 1.5 கிடைக்கும். பட் இவ்வளோவாது டார்கெட் இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக ஆகும். ஓகே. பட் இது வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருது. ஸோ இந்த ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருது. 70 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் ஆகிடுது. ஓகே. அண்ட் இந்த சேனல்லையும் வந்து நம்ம கொஞ்சம் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். இப்போ வந்து என்னென்னா இந்த சேனல் வந்து இப்படி ஆகுது. இப்போ இப்படி பாருங்கள். இப்போ என்னாச்சு, இந்த சேனலோடைய டாப் பொசிஷனில் இது இதாக இருக்குது. இங்கே ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ரிவர்ஸ் ஆகுது. ஓகேங்களா? இது ஒரு சேனலாக தெரியுதா உங்களுக்கு? இது ஒன்று. ஓகே. இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பாயிண்ட்ஸையும் இப்படி கனெக்ட் பண்ணலாம். இப்படி கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஓகே. இது ஒரு சேனல். ஓகே. இப்படி போச்சு. இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் நடந்தது. ஸோ இந்த கன்சால்டேஷன் ஏரியாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சேனலுக்குள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப இந்த சேனலோடைய எஃபெக்டிவ்னஸ் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். அதுதான். ஓகே. இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண அதே சேனலில் அதோடைய ரீடெஸ்ட் நடந்திருக்கு. இங்கேருந்து நீங்கள் திரும்பவும் ஷார்ட் பண்ணலாம். அண்ட் அது டேவோட ஹையும் கூட. ஸோ அதனால மோர் இன்னும் பெட்டராகவே இருக்கும் அந்த பிளேஸு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கணும். அண்ட் யூ ஷுட் ஹாவ் யுவர் ஓன் ஸ்டோரி. ஏன் வந்து இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஸ்டோரி வந்து உங்ககிட்ட இருக்கணும். ஓகேங்களா? ரைட். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து ஒரு பிரேக் டவுன் நடக்குது. இந்த கேண்டிலோட ஹையில் வந்து நீங்கள் இது வச்சுக்கலாம், ஸ்டாப் லாஸு. ஸோ இங்கே வந்து நம்ம அகெயின் ஷார்ட் பண்ணலாம். ஓகே. ஷார்ட் பண்ணிவிட்டு இதே இதோடைய லோ வச்சுக்கோங்க. இந்த கேண்டிலோட ஹை. ஓகே. இது வந்து 2.54 வருது. நம்ம 1.5 வச்சுக்கிட்டோம்னா கூட 1.5 வச்சுக்கோங்க. யா.
78 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வருது, 124 பாயிண்ட் ரிவார்டு வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து டார்கெட் கொடுத்துருது இந்த பிரேக் டவுனில். ஓகே, இந்த இடத்துல டார்கெட் கிடைச்சிருது. ஸோ இப்படி தான் வந்து பிரேக் அவுட்ஸில் நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா, எப்படி டார்கெட் செட் பண்ணுறது, எப்படி ஸ்டாப் லாஸ் போடுறது அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ட்ராயிங்ஸ் வரைஞ்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரேட் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஆக்சுவலி சொல்லியிருந்தேன் 4 சேனல் வந்து நம்மளால் இதில் போட முடியும். இப்போ ஆல்ரெடி இந்த சைடு ஒன்று போட்டோமா, இது 2 ஆச்சுங்களா. ஸோ இதை எடுத்துருவோம். 3வது ஒரு சேனல் வந்து இங்கே நமக்கு தெரியுது பாருங்க, we can go for this. ஓகே, இதுவும் ஒரு சேனல் பேட்டர்ன் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஒரு சேனல்லையும் இப்படி இப்படி மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஒரு சேனல் வந்து பாருங்க, இது ரைட். ஸோ இதான் அந்த 4 சேனல் நான் உங்களுக்கு சொன்னது. ஓகேங்களா, ஸோ 4 சேனல், இது ஒரு மெயின் சேனல், இதுக்குள்ளே இங்கேயும் மேலேயும் கீழேயுமா வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, இது வந்து இப்போ ட்ரேட் முடிஞ்சதுனால நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சேனலை வந்து இப்போ ஃபைனலாக ஃபார்ம் பண்ணுறோம் டே முடியும் போது. ஓகே, இப்போ நாளைக்கு ட்ரேடுக்கு வந்து, அதாவது நெக்ஸ்ட் ஓப்பனிங் டே ட்ரேடுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஏரியா கிடச்சிச்சிங்களா இப்போ. ஓகே, ஸோ இந்த சேனல் பேட்டர்னை வந்து நீங்கள் எல்லா ஸ்டாக்ஸ்லேயும் எங்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆங்கிள்டு பேட்டர்ன் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் இதை நீங்கள் வரைஞ்சி பாருங்கள். ஸோ பிரேக் அவுட் வந்து எந்த இடத்துல நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இதை பண்ண உங்களுக்கே வந்து ட்ரேடு எங்கே எடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அண்ட் 1:1.5 ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணுங்கள், உங்களுக்கு கன்விக்ஷன் ஜாஸ்தியாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ப்ராப்பரான பிளேசஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ட்ரேடு எந்தெந்த இடத்துல எல்லாம் எடுத்தோம்னா 1:2 கிடைக்கும், இல்லை 1:3 கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிய வரும். பிரேக் அவுட்ஸில் வந்து நம்ம டார்கெட் எப்படி செட் பண்ணுறது, எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறது, எப்படி ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன வீடியோ. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணணும்னு இருந்தேன். ஸோ வித் திஸ் ஐ எம் எண்டிங் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு அருமையான வீடியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். ஹாப்பி வீக்கெண்ட், என்ஜாய் த டே, பாய், தேங்க்யூ.